கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இரக்கத்தை பொறுத்து பார்த்து வருகிறோம். இந்த நாளில் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். தேவ பிள்ளைகளே, அப்ப ஏழைக்கு நீங்க இறங்குறீங்கன்னா கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறது போல என்று சொல்லி இங்கே நீதிமொழிகள் வேத வசனம் தெளிவா சொல்லுகிறது. அப்ப இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நீங்க ஏழைக்கு இறங்கினா அது கர்த்தருக்கு கடன் கொடுத்தது போல. மற்ற 25ஆம் அதிகாரத்துல அங்க வேதத்துல பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த சிறியராய எவனுக்கு நீங்கள் இறங்குற அது எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, அது பணமா இருந்தாலும் ட்ரெஸ்ஸா இருந்தாலும் உதவியா இருந்தாலும் இந்த ஏழைக்கு, ஒருவேளை நீங்க நினைக்கலாம் நானே ஏழையா இருக்கேன், உங்களோட ஏழையா எவன் இருக்கிறான் அவனுக்கு இறங்குங்க. தேவ பிள்ளைகளே, ஒரு பணக்காரங்க அநேருக்கு இறங்கணும் பெருசு இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு ஏழையாக இருந்தே தேவ பிள்ளைங்க, அந்த பரம ஏழைன்னு ஒன்று இருக்கு. அந்த ஏழைக்கு நீங்கள் இறங்கினீங்கன்னா தேவன் உங்களுக்கு இறங்குவார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், ஆண்டவருக்கு நீங்கள் கடன் கொடுக்கறது போல ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். தேவ பிள்ளைகளே, அநேருக்கு ஏழைக்கு இறங்குறது அல்ல. இந்த துப்புநீது கூட மண்ணெண்ணெய் கொடுக்க மாட்டான். தேவ பிள்ளைகளே, நான் உண்டு, தான் குடும்பம் உண்டு அப்படின்னு சொல்லி நினைப்பான். ஆனால் ஏழைக்கு இறங்க தேவ பிள்ளைகளே, அநேர் சொல்லுவாங்க, பிச்சை கொடுக்குறவங்களுக்கு ஏழைக்கு இறங்குறதுக்கு நீயாதான் கொடுக்க அவன் என்றெல்லாம் சொல்லுவாங்க. கொடுக்குறவனையும் தானும் கொடுக்க மாட்டான், கொடுக்குறவனையும் கொடுக்க விட மாட்டான். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, நீங்க ஏழைக்கு இறங்க நீங்க கர்த்தருக்கு கடன் கொடுக்குறீங்க. அவர் வட்டி முதலுமா சேர்த்து உங்களுக்கு திரும்ப 100 தனியா, 1000 தனியா, லட்சம் கோடி தனியா உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளை, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இந்த ரகசியத்தை நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா தேவ பிள்ளைகளே, அதுவும் தேவ பிள்ளைகளை பேர சொல்லி இல்லை, மறைமுகமா எத்தனை ஏழைகளுக்கு நீங்க இறங்குறீங்க. எத்தனை கிராமத்துல தேவ பிள்ளைகளை, பட்டணத்துல அந்த ஏழைகள் இருக்காங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைங்க, ஊழியக்காரனே, ஊழியக்காரி, விசுவாசி, நீங்க யாராக இருக்கலாம். தேவ பிள்ளைகளை, கிறிஸ்துவாக இருக்கலாம், கிறிஸ்துவர் அல்லாத இருக்கலாம், யாருன்னா ஏழைக்கு இறங்குங்க. ஏழைக்கு இறங்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், உங்க இருக்கிற பகுதியில் யார் ஏழையாக இருக்கிறா, உங்க பட்டணத்துல யார் ஏழையா இருக்கிறா, கிராமத்துல யார் ஏழையா இருக்கிறா, உங்க திருச்சபையில யார் ஏழையா இருக்கா, உங்களுடைய வேலை செய்யற இடங்களில் யார் ஏழையா இருக்கா, விவசாயம் பண்றதுல யார் ஏழையா இருக்கா. தேவ பிள்ளைங்க, இதை அறிந்து படிக்கிற பள்ளியிடத்துல யார் ஏழையா இருக்கா, உங்களால முடிஞ்ச இது நீங்க இறங்கும் போது அவங்களுக்கு கடன் கொடுக்கும் பொழுது தேவ பிள்ளைகளே, அவங்களுக்கு கொடுக்க உதவி செய்ய நீங்க கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறது போல ஆயிருமா. அவர் கடனாளியாக இருக்க மாட்டார். தேவ பிள்ளைகளே, அநேருக்கு அவர் வானத்தின் மதங்களை கொடுத்து, நீங்க அது சொல்றாரு, நீ வலது கைக்கு இடது கைக்கு தெரியாம நீ இறங்கு, நான் உனக்கு வானத்தின் மதங்களை திறந்து உங்களுக்கு இறங்குவேன் என்று சொல்கிறான். வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளே, ஏழைக்கு இறங்குறோமா? தேவ பிள்ளைகளை, பண்டிகை நாட்களில் தேவ பிள்ளைகளை, பண்டிகை நாட்களில் தான் இறங்கணும் தேவையில்லை. ஆனால் மற்ற நாட்களில் உங்களால் முடிஞ்சதை ஏழைகளுக்கு இறங்குங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு பிறந்த நாளா தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு திருமண நாளா தேவ பிள்ளைகளை, ஏழைக்கு இறங்கி ஏதாவது நீங்கள் செய்யுங்க. எத்தனை அனாதாசிரம் இருக்கிறது, எத்தனை முதியோர்கள் இருக்கிறது, எத்தனை பிச்சைக்காரர்கள் ரோட்லையும் தெருவிலையும் படுத்து கிடக்காங்க, அவங்களுக்கு இறங்குங்க. உங்களால் முடிஞ்ச எத்தனை குடும்பம் உங்கள் திருச்சபையில் இருக்கிற பகுதியில் அரிசி கொடுக்கலாம், காய்கறி வாங்கி கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுங்க. நீங்கள் ஏழைக்கு இறங்க கர்த்தருக்கு கடன் கொடுப்பீங்க. கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் என்று வேதவசனம் சொல்லுது. அவர் கடனாளி இருக்கவே மாட்டார். நீங்கள் 10 ரூபா கொடுத்தா 100 ரூபா திரும்ப கொடுத்துருவார். 1000 ரூபா கொடுத்தா எவ்வளோ பிள்ளைகளை 10,000 ரூபா கொடுத்துருவார். 10,000 கொடுத்தா லட்சம் கொடுத்துருவார். லட்சம் கொடுத்தீங்கன்னா கோடியாக திரும்ப கொடுப்பார். தெய்வ பிள்ளைகளை, அவர் ஏற்றென்று மாறாத தேவன். அவர் யாருக்கும் கடனாளியாக இருக்க மாட்டார். ஆனால் வேதவசனம் சொல்கிறது, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று. மற்ற 25ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இந்த சிறியராய யாருக்கு நீங்க இதை செய்தீர்களோ, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், ஆகாரம் கொடுக்கிறதும் எனக்கு அது எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏழைக்கு இறங்குங்க, கர்த்தருக்கு கடன் கொடுங்க.
அவர் உங்களுக்கு இறங்குவா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, நாங்கள் ஏழைக்கு இறங்கணும்ப்பா. எங்களோட சிறிய பரமையில் எத்தனை பேர் இருக்கிற பகுதியில் அவங்களுக்கு இறங்கும்படியாக நீர் உதவி செய்யபடியாக செவிக்கிறாப்பா. அல்லையா கெட்டதா எத்தனை ஏழை ஊழியக்காரர்கள் உண்டு, எத்தனை ஏழை விசுவாசிகள் உண்டு, எத்தனையோ பசி பட்டினம் வாழுகிற ஏழைகள் உண்டப்பா. அவங்களுக்கு இறக்கம் பாராட்டும்படியாக, நீ கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் அவனுக்கு இறங்கும் போது நாங்கள் உமக்கு கடன் கொடுக்கிறது போல ஆகிருப்பா. எங்களை எப்பேற்பட்ட காரியங்களை நாங்கள் ஏழைக்கு இறங்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக அப்படியே செய்யறதுக்கு ஆசீர்வாதம் வழி இடத்துக்கு ஆசீர்வதிக்க இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல தந்தையே, ஆமென், ஆமென். கிறிஸ்து அன்பானவர்களே, ஏழைக்கு இறங்குங்க. உங்களால் முடிந்தது ஏழைக்கு இறங்குங்க. கர்த்தருக்கு கடன் கொடுத்தது போல கர்த்தர் பல கோடியாக உங்களுக்கு திரும்ப தருவா. ஆசீர்வதிப்பா. God bless you.